புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். நல்லபடியாக ரமலான் மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பிரபல யூடியூபர், உணவை சாப்பிட்ற ஒரு யூடியூபர், அவர் ஏதோ தானம் கொடுக்கும்போது ரொம்ப பயங்கரமாக நடந்துக்கிட்ட மாதிரியும், அது உண்மையிலே அப்படி தான் நடந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தோன்னா எல்லாருமே அவரை தாக்குற மாதிரியே பதிவு போடுறாங்க. அது ஒரு தப்பான செயல் தான். தானம் கொடுக்கும்போது கொஞ்சம் மரியாதையாவது நடந்திருக்கலாம். இந்த தானத்துக்கு அரபியில் சகாத்துன்னு சொல்லுவாங்க. சகாத்துனா நம்மளை தூய்மைப்படுத்துறதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம கொடுக்குற பொருளும் நாமளும் கொடுக்குறனாலேயே தூய்மைப்படுறோம். ஒவ்வொரு முஸ்லீமும் ஆண்டுக்கு தங்கிட்ட இருக்கிற செல்வத்தில் 2% சக்காத்தாக கொடுக்கறது ஒரு கடமை. அதாவது அவங்க கடனே இல்லாமல் வருஷத்துக்கு அவங்கள்ட்ட வருமானம் 40 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அதில் 1 ரூபாவை சக்காத்தாக கொடுக்கணும். கொடுக்குற கை சிறந்ததுன்னு ஹதீஸில் சொல்லப்படுது. அதனால் கொடுக்கும்போது நம்ம தாழ்மையோடு கொடுக்கணும். நம்ம மேலே இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோங்கிற ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. இஸ்லாமிய மதத்தை எடுத்துகிட்டோன்னா அதில் 9வது மாதம் ரமலான் மாதம். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நோன்பு கடமையாக்கப்படுது. அந்த மாதத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் உண்ணாமலும் குடிக்காமலும் இந்த நோன்பு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசி தாகத்தினால கஷ்டப்படுறவங்களோட வேதனையை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால தான் சின்ன பசங்க கூட இந்த நோன்பை விடாமல் பிடிக்கிறாங்க. இது இன்னொரு வகையிலையும் பலனளிக்குது. தன்னோட உணர்ச்சியை கட்டுப்படுத்துறது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களில் தான் கட்டுப்பாடோடு இருக்கணுங்கிறதையும் இது போதிக்குது. இந்த நோன்பு இருக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் விதிவிலக்கு உண்டுன்னு பார்த்திங்கன்னா, பயணிகளுக்கும் நோயாளிகளுக்கும் தான். பசிங்கிறது மனுஷனோட பொதுமொழின்னு சொல்லுவாங்க. ஒரு உயிர் பிறக்கும்போது கூட கண்ணீரோடு தான் பிறக்குது. அதுக்கு காரணமே பசி தான். அந்த பசியை உணர்ந்தனால தான் தாய் கூட கருணையோடு நடந்துக்கிறாங்க. இந்த பசினாலேயே ஹோட்டல் வாசல்லையும் கல்யாண மண்டபத்துலேயும் உணவுக்காக காத்திருக்கிற எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்க்க முடியுது. சில நேரங்களில் காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு பாட்டை கேட்டுட்டு அவங்கள எளிதாக கடந்தும் போயிடுறோம். இந்த பசியோட பார்வையிலிருந்து பார்த்தா தான் தெரியும், அது ஒரு போராட்டம். தனக்கு அந்த உணவு எப்படியாவது கிடைச்சாகணுமேனு போராடிக்கிட்டு இருக்கிற மனநிலை, அது எல்லாமே அங்கே இருக்கும். அதை புரிஞ்சுக்கிடாமல் அடிச்சுக்கிறாங்க, இப்படி பராண்டுறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்கங்கிற மாதிரி அவதூறு சொல்கிறனால ஒன்றும் நடக்க போவது கிடையாது. வட்டியும் முதலும் புத்தகத்தில் ராஜமுருகன் ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு குடும்பம் மிச்ச சாப்பாடை பார்சல் கட்டிட்டு போய் தான் நாய்க்கு போடுவாங்களாம். அந்த நாய் தான் குடும்பத்தில் ஒரு அங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அது பசியோட காத்திருக்குங்கிறதும் அது தெரியுது. தானம் கொடுக்கறத பெரும்பாலும் மறைவாக கொடுக்கறது கூட நல்லது. அதை 4 பேருக்கு வீடியோ எடுத்து போடுறது, அதில் அவதூறு பேசுகிறதுலாம் ஒரு தப்பான விஷயந்தான். அதை பிரபல யூடியூபர் செஞ்சிருக்கவே கூடாது. ரீசெண்டாக அவரோட யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டோன்னா அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது. அதாவது எந்த லெவலுக்கு அவரை விரும்பினாங்களோ அந்த லெவலுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு வகையில் அவரும் தான் காரணம். அவரோட செயல் அந்த லெவலுக்கு மாறி இருக்குன்னே சொல்லலாம். அதை நான் சொல்லக்கூடாது, எங்கிட்டே சில விஷயங்கள் முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு பிம்பம் உண்டுல்ல. தான் மனைவிட்டு நான் எப்படி நடந்துக்கிறேன், என் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு ஒரு பிம்பத்தை வச்சுருப்பேன். ஆனால் பொது இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு பிம்பத்தையும் வச்சுருப்பான்ல. அந்த பொது இடத்துல நம்ம நடக்கிறதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குல்ல, அதை சரியாக பயன்படுத்தணும். இவங்களே மாதிரி ஆட்கள் தான் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும். இவங்களே இப்படி செஞ்சேன்னா அது ரொம்ப தப்பான விஷயந்தான். இது நான் ஒரு அட்வைஸாக சொல்லலை. ஏன்னா அட்வைஸ் இஸ் சீப்பஸ்ட் திங் விச் ஆர் ஃப்ரீலி அவைலபிள்னு நினைக்கிறவனா. ஏன்னா உலகத்தில் காசு கொடுக்காமல் அது ஒன்று தான் கிடைக்கிது. எனக்கே 1000 பேர் பண்ணியிருக்காங்க. அதில் நல்ல விஷயம் இருந்தால் எடுத்துக்கிற வேண்டியதான். அதை தான் நான் சொல்கிறேன். சரி, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.